ஸ்டைலு தான் இது, சூப்பர் ஸ்டைலு தான், இந்த ஸ்டைலுக்கு ஏத்த மயில நான் தான். இது ஃபிகரு தான், இது ரொம்ப ஃபிகரு தான். போ மூதேவி, முகரைய பாரு முகரைய. என்ன பாடியும் பட்டியும் மாப்பிள்ள எனக்கு வாக்கப்பட்டும் போறவன் பார்த்த சொல்லி போனவன் நாகரத்னமே. வார்த்தை மாறி பேசுறிய நாகரத்னமே, உனக்கு கேட்க வட்ட வந்தாங்களே ஆஜரத்னமே. அடி வாடி பட்டி சொந்த மூத்திரமா அருமையானவன். நீங்க நேற்று இளநீ சாப்பிட்டீங்களா? அதுல வாடை அந்த மாதிரி தானே வருது. வாடையை பிடிச்சதாண்டி போன வரையில் நான் சிப்பி பண்ண நாயா. ஏய் மொத்தா மடு விடுவெல்லாம் கை வைக்க கூடாது. சரி காம்புல அந்த ஒரு அளவு தான். எனக்காக தீக்குளின்னு சொன்னது எந்த கண்டாரி இந்த தாளகாரு தான். எந்த ஊர்ல தீக்குளிக்கிற ஜட்டியோட குளிச்சாங்க. அதுல 800 கண்ணு கண்ணா இருக்கடா ஓட்ட. முக்காம் பவனும் 40 ரூபா 300க்கு சேலை கட்டியதா. ஏத்தாலி மாட்டியாவர் மையன் இந்த காலை பொழந்து கிடைக்காம பாரு. அது ஏன் அப்படி படுத்து கிடைக்கான்? இதை பார்த்து புள்ள உக்காந்து அவன் சொல்றேன் அவன் மூத்தத்தை குடி. அப்படியே அவர் மூத்தத்தை நான் எங்களோட பெண்கள் மூத்தத்தை வாங்கி முடக்குன்னு குடி. இல்ல மூஞ்சி கழுவு. என்னத்தரா பாக்குற முட்டா பையல எரும மாடு. என்னப்பா உன் முடியை எடுத்துட்டு வர சொல்றேன். அவன் டக்குன்னு முடிப்பே மைனா ஓலே குண்டுக்குள்ளே பகவாரி பகாசபடி லக்காரி நான் பரபரையா பப்பு நடி கொக்காரி. பகவாரி பகாசபடி லக்காரி நான் பரபரையா பப்பு நடி கொக்காரி. இங்கிட்டு வா அங்கனே நக்குற என்ன உண்மையிலே நெஞ்சில் அடிக்கிற அப்புறம் அவ்வளவுதான். ரிவல் ஷாட் அடிச்சு போறேன். அப்புறம் உண்மையிலே நெஞ்சு மல்ல அடிச்சிட்டாடா. என்ன பிரகதிவே அப்புறம் வாவோட அத்து போடுவேன். வாவோட அத்து போடுவியலா? என்னத்த வாவோடு பயன் கொடூரமா அப்பொண்ணு இப்பொண்ணு டான்சர் கவுட்ல ஒண்ணு. பிதுக்கு மருந்து போடுறேன். பிதுக்கு மருந்து கவடு பயலு கொடூரமா இத்தனண்டு முத்தத்தில் இளவடியா அடிக்கிறான். எந்த பாட்டுக்கு நீர்மலை அடி அடிச்சு ஏன்டா அந்த பாட்டுக்கு அவனை கட்டுன்னு அடிப்பான். என்ன ப்ரோ அதுக்கு தம்பி அதுக்கு ஓகே அது சொல்லு. ஓகே ஓயே அது ஓயே இத்தனண்டு முத்தத்தில் இஷ்டமே இருக்கா. ஓயே அதை ஆடி 3ஆம் தேதி சொல்றியா? சேர்ந்து அந்த லிரிக்ஸ் இத்தனண்டு முத்தத்தில் மூக்கு போடுவேன். அவன் எல்லாம் எங்கன வேணா நக்கிட்டான். அன்னைக்கெல்லாம் ஒரு லேடிஸை போய் அவன் இது பண்ணியிருக்கேன். விடிய முத்தம் கொடுத்துருக்கேன். முட்டை விடிஞ்சு பார்த்துருக்கேன். போதிலிருந்து கம்பு கூட்டிலே கொடுத்துருக்கேன். கம்பு கூடு முத்தம் பயலுகடா கொடூரமா வேற கம்பு கூட்டுக்கு புரிஞ்சேன். ஒன்னே சொல்லக்கா இத்தனண்டு முத்தத்தில் இஷ்டமே இருக்கா இல்ல அஞ்சு முத்தத்தில் கஷ்டமே இருக்கா. இப்படி நீ சொல்லணும். ஓ சிப்பாவா என் தம்பிகளை சிரிக்க வைக்க வழி தெரியடி மானம் கட்டணும். என் தம்பி எங்க அண்ணனையும் கட்டி காத்தே 2 ஒம்பளை வந்து கருத்து விட்டாளுங்க. உங்க நினைப்போட போய் எங்கன்னு போய் மண்டி ஓட்டுது. மண்டி ஓட்டி என்ன பண்ண போறாங்க? மண்ணுல ஏபிசிடி எழுதுங்க. எதை வச்சுங்க? கொண்டையில மல்போ மாலியப்போ தம்பி இதெல்லாம் நீ வாங்கி பாடணும். பெரிய ஏஆர் ரவுமே அண்ணே இது பாட்டு தானே. கால் சீட்டு கொடுத்தாத்தே வாசிப்பா. மாண்டையில மல்போ நீ கீழே விழுந்து ஒரு நாள் சென்சாரில் கட் பண்ணுறதுக்கு அப்படியே நான் கட் பண்ணிடுவேன். ஏன்னா அப்படியே போட்டுருவாங்க. ஆனால் எப்படி போட்டாலும் ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் சொல்கிறீங்க. என் அன்பு உறவுகளுக்கு ஒன்று சொல்கிறேன். எந்த நடிகர் எந்த நகைச்சுவை நடிகர் வந்தாலும் இந்த அவர் பேர் இவர் பேர்னு குறிப்பிட்டு யாரையும் சொல்லாது.
நான் வந்தா எம்கேஆர் என்ன திறமையோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிடணும். பிரேதீஸ்வரி வந்தா பிரேதீஸ்வரிட்ட என்ன திறமையோ அதை பார்த்துட்டு போயிடணும். எந்த நடிகரும் எந்த நாடகத்துலையும் புண்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. அதே உண்மை. அவங்க திறமைக்கு தான் எம்கேஆர் தான். அதே உண்மை. என்ன தம்பி, அதே உண்மை. யாரையும் போய் அதெல்லாம் மன கஷ்டங்கள். என்ன யாரும் பேசலை. ஆனால் நேற்று பிறந்த ஏண்டி கோத்தா கோத்தா கோமா அப்புறம் நானும் பேசுவேன். கோத்தா என்னடா எக்கோ போட்டுருந்தானே போட்டு நல்லா. நீ என்ன பேசினாலும் விளக்கம் சொல்லுவேனா? என்ன சொல்லுவிய? எனக்கு பாடமே நாரதராண்டி. வாடி போடிங்க அதானே பொண்டாட்டியா? ஏண்டா எரும மாடு. ஏன் ஒரு ஆம்பளை வாடி போடின்றேன்? ஏன் என்ன தண்டி வாயி? இப்ப என் தம்பியை கைதட்ட வைக்கிறேன். நல்லா இன்னும் சொல்லவே இல்லைங்க. இருங்க பொறுங்க. அவன் டெய்லி அடிக்கிறவன் தானே. முகரைய பாரு. கையடிப்பு பயலுகடா. தமிழ் கலாச்சாரத்துல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கெட்ட வார்த்தைன்னு சொன்னவன் நம்ம உருவாக்குனது. மண்டி அப்படின்னு சொல்றோம். பள்ளிக்கூடத்தை முத போட சொல்லுவது மண்டி. அங்கே வலை அடுத்து நீ பப்புனு மாதிரி பேசக்கூடாது. கேப்டன் ஐயா மாதிரி அங்கே ஏறிக்கிட்டு இப்படி திரும்பிக்கிட்டு அவன் எப்படியும் வீட்டுக்கு போக மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்டி என் தம்பி ஒரு மாதிரியா உணர்வாயிட்டான். ஏன் வாடி ஓடின்றேன்? நல்லா கவனிங்க மேடம். சொல்லுங்க. வா என்ன ஒரு மாதிரி விளக்கம் சொல்லாட்டா அவங்க தூக்கம். சரி சொல்லுங்க. வா வேலை முடிஞ்சு இந்தியா பாகிஸ்தான் ஜெயிச்சிச்சு. கடைசி பால் 6 அடிச்சுட்டே என் தம்பியை போர் லைன்ல தடுத்தாங்க. வேற என்ன கேட்க? என்னடி மறுபடியும் என்னடிங்காதல. நான் வந்தோடனே வாடா போட ஏதாவது சொன்னா நீங்க வந்தோடனே வாடி என்ன துப்பிட்டு இருக்க? தூ உடனே நான் தான் துப்பணும். என்ன வாய்ப்பு பெண்ணுக்கிட்டே வர என்ன குனிய வச்சு ரிவல் ஷாட் கொண்டு பின்னாடியே அடிச்சு பழக்கம் உள்ள இருக்கு மூதேவி. ரிவல் ஷாட் கரம் பிடிச்சவங்களா? நான் தப்பான ஆங்கில பேச மாட்டேன். ஏன்னா ஓன்ட்டதுக்கு ஆங்கிலம் கிடையாது. சாந்து சட்டி பெட்டக்ஸுக்கு நான் தான் பெயர்களை மாற்றினேன். என்னன்னு? சிமெண்ட் மூடை என்று. ஆமா உங்களுடைய கப்ளிங் வாஷ் நான் தான் சொன்னேன். ஏன் சொன்னேன்? அப்படின்னா என்னங்க முதல்ல? வீட்ல போய் நல்லா ஆமா தகத்து தான் படுத்து கிடக்கா 2 பிள்ளை தகப்பேன். எப்படி பொழந்து குடி சொல்றான் பாரு. எப்படி அது என்னடா டோல்கட்டு மாதிரி? ஏன்டா ஏன் தம்பி காலையில பொண்டாட்டி அடி வாங்குவேன். இப்ப பேசுவேன். ஏன் ஆம்பளை மல்லாக்க படுக்கிறேன்? ஏன் சேர்ந்து படுப்பிடுங்க. உங்களை சொல்லல. ஏன் அப்படி படுத்துருக்கேன்? ஏங்க அவனுக்கு என்ன ஏற்குளரோ? ஏன் ஆம்பளை சட்டியில ஓட்டையா இருக்கு? ஏன் ஆம்பளை சட்டியில ஓட்டையா இருக்கு? அது உனக்கு தான் தெரியும். அப்படின்னு கேட்க எவ்வளவு நேரம்? ஏன் ஓட்டையா இருக்கு அப்படின்னா பின்றான்டா. ஆனந்தராஜெல்லாம் அவன் மூத்தத்தை குடிக்க சொல்லு. பின்றேன் நகைச்சு அப்படியே இறக்கிறேன் என்ன எரிச்சிருவேன். இப்ப அக்கிளி என்று சொல்லக்கூடிய கம்புக்கூடு. சரி அது வேற. கம்புக்கூட்டுக்கு சிரிச்ச ஒரே வயா வந்தான்டா. நீ வீட்டுக்கு போறது நல்லது. அண்ணே இல்லையாப்பா சிரிச்சு பாக்ஸ் தள்ளி விட போனேன். கம்புக்கூட்டுக்கு வருங்க இருக்கு. இந்த கம்புக்கூட்டுக்கு மறு பேர் நான் இப்ப வைக்கிறேன் கொட்டாச்சி. உள்ள ஆழமா இருக்கும் கொட்டாச்சி. கம்புக்கூடு வேர்த்துச்சுன்னா அப்படி தூக்கிக்கிறேன் ஆம்பளை. இப்படி சட்டையை கட்டலாம். ஆனா அதை கழட்ட முடியாது. ஏன்னா அது திருப்பேசு. அது திருப்பேசு டான்ஸ் பாரம். சரி எங்க வீடியோ எடுக்கிறேன் பாரு. எவனாவது சிமுண்டு முடிய எடுத்துட்டு போவானடா. எதுக்கு சிமுண்டு முடிய வீடியோ எடுக்கிறேன்? நாளைக்கு வீடு கட்டும் போது இந்த பிராண்டை வாங்கி பூ சொல்லுங்க. சிமுண்டு மூட பயல் கட்டா. எதற்காக உழைக்கக்கூடிய வர்க்கம் போறாம் சட்டியிலே ஓட்டை இருக்கு. இன்னைக்கு விளக்குறேன் இந்த செந்துர பகுதியில. ஏன் ஓட்டை? ஒத்து போச்சு கிடையாது. ஏன் அது சிமுண்டா? ஏன் இங்க ஓட்டை என்றால் தொங்க சவில் அதிக வேர்க்கக்கூடிய இடம். அதிகமா வேர்க்கக்கூடிய இடம் திஸ் பனைமரம் கீழே.
அப்போ அவன் போய் ஒரு காத்தாடியில போய் வைக்க முடியாது. சரி. வெட்டி எரிஞ்சிருந்தேன். அப்படியே சுத்திரான் அடிச்சு மாவா நுணுக்கி அப்புறம் நீ வந்து அதனாலதான் அவன் ஓட்டையாக போடுறான். நீ பயன்படுத்துறிய பூ போட்ட சட்டி. எப்ப நீ பார்த்த? ஏன் பூ போட்ட சட்டி நீ போடுற? அதான் பூ பூ கை தட்டலாம். பூ 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 பூக்கும் மாசம் தை மாசம். நான் என்ன இடத்துல விளக்கம் சொல்லுவேன். ஏன்னா நான் வச்சிருக்கிறது விளக்கண கம்பெனி. அதே மாதிரி எத்தனை இரவுகள் இருந்தாலும் ஏன் முதல் இரவு அப்படின்னா அந்த கத்திரியில அதுக்கு ஏன் அதுக்கு பேரு முதல் இரவு அப்படின்னா முதல் இரவு முதல்ல நீ வர்ற ராவ் சாச்சிட்டேன் விடிஞ்சிருச்சு. முதல் இரவு பயலுக கைதான் முடிஞ்சு அவ்வளோ. இது வந்து ஆமா இதுல எத்தனை பேர் போகும்போது மண்டியை சொல்லிட்டு போவாங்க. முதல்ல ரோவுக்கு இப்படி ஒரு விளக்கமாடா. முதல்ல ராவுண்டியா சாச்சியா காசு வரா போச்சு. இந்த நாடகம் வைக்கிற இந்த பூஜாரி குடும்பம் நினைக்கேன் பேசியே நாடகத்தை காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. கோமாளி என்றவன் சிரிக்க வைப்பான். டீ குடிப்பவன் பின்றான் காமெடி பின்றான் மூளை மூளைக்கு நகைச்சுவையா கொப்பளிக்கிறாங்க. ஆனா நான் பண்ணல. என்ன ஏன்னா என் தம்பிகள் பண்ண நாள். தம்பி நீ எந்திரிக்கிறியா அறையவா எப்படி இப்படி மாடமல்லாக படுத்துக்கிட்டு எவ்வளவு சவுடால பேசுறேன். பெரிய போடா போடா நான் கூட கங்கார வந்து கடிக்க வருது. யாரா அவன்? டீல டிக்காசம் கூட இருக்கு மாமா. இப்படி கடை ஓட்ட எவனும் வரமாட்டேன். இப்ப ஒரு பேக்கரிக்கு போறான். நல்லா கவனிச்சு பாரு. முரட்டு மீசியை வச்சுக்கிட்டு ஒரு ஆளு சப்ளையர் வந்து என்ன சாப்பிடுறியா தம்பி முட்டை போண்டா ஓகேவா ஒரு மசன் வேணாம்டா கிளம்பிடுறேன். இதே பிரேதீஸ்வரி அங்க இருக்கட்டும் சொல்லுங்க பரிவா எக் பப்ஸ் இருக்கு நார்மல் இருக்கு என்ன பேக்கரியே எவ்வளோ யார் நம்ம பேக்கரியே தள்ளிட்டு போயிடுவேன். ஏன் அதுக்கு பேரு பேக்கரி? பேக்கு பேக்கரி பயலுகன். எத்தனை பேர் லூசு பிடிச்சி தெரியும் பாரு. யூடியூப் என் தம்பியிலே சிரிக்கிறாங்க. அப்ப அந்த காமெடி ஜெயிச்சிருச்சான். ஏன் அதுக்கு பேரு யூடியூப்? யூ யூ இழுத்தவனே டீப்பை காமிச்சிருவேன். அதே பேரு யூடியூப். அதுக்கு ஏன் கேமரா? ஒன்னே கிளாமரா காமிப்பான்டா வந்தாண்டா கேமரா. அவங்களாவது இந்த பாரு இந்த அதுக்குள்ள பிள்ளை வந்துருச்சு. ஓமையா இல்லையா? அவன் பாக்கட்ட ஏமதியா இருக்கான். அதான் போல கருப்பா இருக்க மாட்டாரு. கருச்சாய் பையன் நினைச்சிட்டு நான் பயந்தவனே மூஞ்சூர் குட்டின்னு. ஏன் அவன் ஒல்லியா இருக்கேன்? அவன் ஒல்லியா இருந்தா என்ன இல்லன்னா என்ன? கொஞ்சம் நீ தள்ளி இல்லைன்னா பிறந்திருக்க மாட்டேன். ஒல்லி முடிஞ்சு ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன். ஏன் ஆம்பளை வந்து துண்ட பொத்துறாங்க? ஒன்னே பொத்திட்டு அடிக்கல. முகரைய பாரு. எடுனே துண்ட எடுனே. அவர் வேற ஏதாவது சொல்லி போட போறாரு. ஏன் பாவாடை கட்டுற? ஏன் வேற என்ன கட்டணும்? பா ஆமா பெரிய சூப்பர் சிங்கர் முத்துச்சிரிப்பியானே பாட வர்றதுக்கான கேக்குறேன். பா யாரும் பார்க்க கூடாது. நீ ஆளாளு காமெடி ஆயிட்டீங்கன்னா அப்புறம் ஏன் போல பண்ண சூம்பி தெரியுதா? எல்லாருமே நகைச்சுவை பண்றாங்களே. இன்னைக்கு இந்த மேடை அமைப்பு முனி ஓட்டம் இருக்கு. இங்கிட்ட ஒருத்தர் அடிக்கிறேன் டீ சாப்பிட்டு போன்னு காமெடி அடிக்கிறேன். அந்த பாக்ஸ்ல சிரிக்கிறேன் ஒருத்தன் மடுவா அள்ளுதடா. சிரிக்க சிரிக்க கண்ணு கண்ணு கண்ணா 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 உடுக்கடிச்சு கடைசியா ஓட்டுவாரு. இப்போ கொஞ்ச நேரத்துல வருவேன் தம்பி. நீங்க யாரும் போயிடக்கூடாது. முதல்ல போனவங்க எல்லாருமே வேலைக்கு போறவங்க. ஏன்னா அந்த பணி நேரத்திலே கூட்டம் சேர்ப்பது பெரிய விஷயம். இந்த பணின்னு பார்க்காம எங்க பணி கிடக்கூடான்னு வந்த என்னுடைய அண்ணன் தம்பி பாதத்துக்கு நன்றி தெரிவித்துக்கொள். உங்களை அப்ப இருட்டுல வா.
அவன் தானடா அடிங்க அடிங்க. ஏங்க அவர் உடுக்கடிக்க சொன்னாருங்க. நான் புடுக்குன்னு ஏய் முகரையா பாரு முகரையா. அட சொல்றதான் தெளிவா சொல்லி தொலையனே. முடுக்கு தொலி பயலுகடா. பிரீதீஸ்வரி சொல்லுங்க. என்னப்பா நைட் இல்ல இதான் இந்த சொன்னேன்ல ரொம்ப வலிக்குதான் மெதுவா செய்வா. அந்த யானை போட்டிருந்த பேண்ட் அது எங்க அத்தை தானே அந்த யானை. மருமைய எந்திர மயிர் நம்ம நாடகத்துக்கு வந்தோமா இல்ல இங்கன வாடு எங்களுக்கு வசதியா இருக்கும். யாரா அது இவ்வளவு அவன் காமெடி வந்தா வந்துட்டான் அவன் காமெடி பின்னுவே அவன் மண்டை வட்டு. ஏல நீ எந்திரிச்சு போடா சேவ் பண்ணி உன்னோட சேர்ந்து நல்லா இருந்தவனை சாச்சிட்டாங்களா யாரா? ஏல அவன் மனுஷன்னா பஞ்சு மத்தியாடா. ஏன் ஆம்பளை மேல சாயிறாங்க? ஏன் கும்பல அடைக்காமத்தேன் எந்திரிச்சாட தலைவன். என் தலைவன் மண்டைய நக்குனா கூட இருமல் வராதடா. ஒரு காலத்துல என் மண்டைய பார்க்க செந்தூர துவரங்குச்சில வண்டி கட்டி வருவாங்க. பேசாம இருந்தா நீ மூடு நீ தர. ஏய் என்ன யார தோக்க சொல்ற? நான் அவுக்குறேன் நீ பொத்து. நீ காமி. என்னத்த வாய பொத்து சொன்னையா? கருப்பு நீ குத்து. அகர நீ செத்து. நகைச்சுவைக்காக நான் பேசுறேன். ஒரே விஷயம் தம்பிகளுங்க அண்ணங்களை இங்கே வந்திருக்கீங்க சிரிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது பேசுகிறோம். இந்த மாதிரி கலையில் உள்ள ஒவ்வொரு தமிழச்சியும் அவங்க மனசில் உள்ள கஷ்டமும் குடும்பத்தை காப்பாற்றுன்னு நினைக்கக்கூடிய எந்த துறையிலையும் எந்த கலைஞரையும் ஆண்கள் என்னைக்கும் சேர்த்து விடுவார்கள். அந்த ஆண்களுக்கு நிகராக எல்லா தொழிலையும் வெற்றி வரக்கூடிய பிரேதீசி மாதிரி உள்ள தாய்மார்களை எம்கேஆர் பாதம் தொட்டு வாழ்த்துக்கிறேன். அவ்வளோ வாழ்த்துக்கள். தப்பா தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. பேசின பூரா தப்புத்தேன். இதுல எல்லாம் பேசுறது தப்பு. பின்றான்டா அவன் படுத்துக்கிட்டு பின்றேன் நகைச்சுவை கிளக்கிறேன். வாங்க சொல்லுங்க. செத்த வாங்க. நீ கூப்பிட்டோன்னு வரதுக்கு நான் பொண்டாட்டியா? வாங்க 15 ரேசர்ஜி போட்டு விடுறேன். இது உங்க சொந்த கையா? இல்ல வாடகைக்கு வைக்கிறேன். ஐயோ போதும். அது எருவ மாடு இனப்பறக்கம் செய்யற நேரம் இப்படி ஒரு தொண்டையாடா. பிரதி நான் நகைச்சுவைக்காக உங்கள்கிட்ட விளையாண்டேன். என் தம்பிகள் எல்லாம் சிரிச்சிட்டாங்க. சரி என் சிசியை வரப்போறேன். என் மாணவன் பிரிச்சிருவேன். என்னத்த ஜாக்கெட்டு கிட்டலாம் பிரிப்பேன். டெய்லர் விளையாடு. அவங்க சொன்னா மட்டும் உனக்கு இன்னைக்கு நான் சொன்ன பார்த்துக்கோமா மயிர் மலை இல்ல 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 ஒழுங்காரக்கு சொல்லுவோம். பொச்சனை என்ன பொச்சனை? புருஷனை மொட்டனாக்கு மேடம். செவத்த நல்ல உடம்புக்காரி செந்தூர பகுதியின் நாடகத்துக்கு வந்த பிரீதீஸ்வரி கெட்டிக்காரி. நீ எந்த போடு போட்டாலும் வாய பறிச்சி பண்ணி விட்டு இது மாதிரி இருக்கு. வாவோடு என்ன ஓடு? நீ எந்த போடு போட்டாலும் எங்க இளைஞர்கள் உன்னை எறெடுத்து பார்க்க மாட்டேன். தனனா தனனா வலிதானா ஏதாந்தானா ஏதானா தனனா தனனா வலிதானா தனனா. ஆறு போன் அடிச்சது யாருன்னு? நான் தாங்க சுப்பையா மயங்க. அந்த அன்பு மை செட்ல இருந்து வந்திருக்கேன். இந்த லைட் எங்கிட்டு மாட்டேன்னு சொல்லுங்க. எந்த ஊர்ல மை செட்டுக்காரன் எப்படி வந்தேன்? இல்ல வைக்கிறதுக்கு இடம் இல்லாமத்தேன். நீங்க எதுவும் உன செல்ஃபி அடிக்கல? இவங்க யாரு? சித்தியா? சித்தி உங்க மீட்டரை காட்டுங்க. அதை சொல்லுங்க. ஏதாவது வாயில வந்துரும். வா உனக்கு பிடிச்ச பின்னாடி சொல்லிட்டு போறேன். பா மோளங்க. கோவப்படுவாரு. வா தல தல. மரியாதையா தானே பேசிக்கிட்டு. என்ன மரியாதை? எங்கடா வச்சுக்கிட்டாரு? எங்கடா வச்சுக்கிட்டாரு? ஊங்க எடுத்து அடிச்சு விடுவேன். ஓ ஏன்ட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க.
புடிச்சுக்க. என்ன ஒண்ணுவ? என்னத்த கிழிச்சிருவ? ஒரே கிளி கோத்தா கொம்மாங்கடா எரும மாடே. என்னடா அவன மாதிரியே கோத்தா கொம்மாங்கடா எரும மாடே வேற சோத்திங்க சோத்துக்கு கூட சுண்ணாம்பு திங்கறியாண்டா பண்ணி பயல. சூத்த திங்கிறேன். கேக்குறா. ஏய் சுத்த கத்திரிக்கா. கைதட்டலாம். ஒரு டைலாக் தான் 300 ரூபாய்க்கு பேல்ட் போயிட்டாரு. பெரிய நீ அந்த கேஸா? சூத்த கத்திரிக்காவை தின்றேன்னு சொன்னேன். யார்? தேவையில்லாதது உனக்கு தேவையில்லாதது. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாத்தியாரியா? வாத்தியார்னா சோத்துல பங்கு கேளு. அதே மாதிரி ஒரு 2 சம்பளத்துல கூட என்கிட்ட பாதியை புடிச்சுக்க. சரி. சோத்துல கூட கேட்டா குடுத்துட்டு போயிருவேன். இந்த புள்ள ஏய் அதுல மட்டும் கேட்காத ராதா. ஐயோ வாத்தியாரியா? உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். லலலா 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 லலலா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ மலரும் என்னடா பண்ற டேய்? உனக்கு 2 அடி அடிச்சுக்கிறேன். நசுக்கி புடுவே நசுக்கி. சரியா? ஏய் என்ன மாமா அப்படியே பேசாம அவுத்து போடுறீங்க. எங்க சொந்தக்கார வரட்டது கேட்டு கொடுக்கட்டும். ஐயா வந்து சாபீஸ் போட்டு விடுங்க. நாளைக்கு தடைய வேணும்ல. ஆமாதியாரே. ஏண்டா நொப்பம். ஐயோ என்னது இது? என்னடா உரிச்ச செம்புரியாடு மாதிரி ஆகிட்டேன். இந்த பாட்டுல இப்படிலாம் அடிப்பாங்களா? நீங்களும் கலந்து. ஏய் எதுக்கு? ஆயிருக்க போவோம். அட கர்மமே. ஆனா பெரிய சின்ன வெட்டையா போடுவேன். அது போடும்போது நான் அப்படியே சீனிக்கல்ல வத்துனேன். ஏய் மொகரைய பாரு மொகரைய. மாமா தயவு செய்து மாட்டு கோடி. நீ சின்ன விட்டியா போடுவ, நான் வவுத்தாலையா போடுவேன். ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்த நின்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு வந்த நின்னு கலையில சாமி ஆலோலம். தம்பி நீர்மலை அடியா அடிக்கிறியா? ஏலே ஒரு வாத்தியார ஏன்டா அந்த பாடுபடுத்துறேன்? மன்னிச்சிருங்க வாத்தியாரே. உங்களுக்கு இது அக்கா வேணாம். அக்காண்டா என்ன 200 ரூபா செலவுக்கு தரேன், அமைச்சு விடு. ஒரு 200 ரூபா அமைச்சு விடுன்னு எதுவும் சொன்னீங்களா? லேசா மோந்து பார்த்துக்கிறேன். 50 ரூபா சேர்த்து வாங்கிக்கடா. எவ்வளவு? 50 ரூபா சேர்த்து வாங்கிக்க. 250. வரிசையா வருவா. ஏலே அவனை கொல்றா முதல். உனக்கு கொல்றா வந்தாண்டா எனக்கு எதிரி. ஒரு குத்து போடுங்க. அடி தாவணி போட்ட புள்ள. அடி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு வேண்டி முட்டை கண்ணு முட்டை. வரும்போது வந்த ட்ரெஸ்ஸையும் சொல்லி வரும்போது நான் தாவணி போட்டு வந்தேன். என்ன கண்ணு எல்லாருக்கும் கண்ணு அப்படிதான் இருக்கும். சரி சரி. அண்ணன பொரடியில வச்சுட்டு வந்தியா? வரும்போது நீங்க தாவணி ஓடலையோ? இல்லங்க முண்டமாத்தே வந்தியோ? ஆமா கண்ணு தெரியாத முண்டமே. அடி தாவணி போடாத புள்ள. அடி தாவணி போடாத புள்ள. அடி தங்க நிறம் கொண்ட புள்ள. தங்க நிறம் கொண்ட புள்ள. அடி சுடிதாரு போட்ட புள்ள. அடி சுடிதாரு போட்ட புள்ள. உள்ளக்க புழு கலர் டவுசர் மாட்டின உள்ள. தம்பி நீங்க வேமா செந்தூருக்கு போற நல்லது உன்னை கொல்லலாம்னு இருக்கேன். என்ன என்ன பாட்டு பாடுற? அந்த புள்ள மாட்டேல நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன்டா. உனக்கு எச்சி ஊடுதுன்னா நீ வந்து பார்க்கணும். அடி என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். அடி என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த. அதே சாகத்து. அடி என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். அடி என்னங்கிற தங்கம். மேடம் எத்தனை சிசியம் உருவாக்குனாலும் இதைத்தான் நோக்குவோம். வாட அங்கதான் அதையும் பூரா என்னை மாமா ஆக்கிட்டேன். எதுக்குத்தான் உசுரோட இருக்கேன்? மாமா மாமான்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் ஒரு புனிதமான சேவை. ஒரு இடத்துல இருந்து ஒரு கப்பலிங்க இணைச்சி விடுறது. அவளையும் தகத்து பிடிக்கிட்டாரு. அவளை செயலா போவார். என்னது ஸ்கிரிப்ட் பேப்பரை போய் பார்த்துட்டு வந்து பொழப்பாரு. காது கேட்க மாட்டேங்குது. நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன், அவன் ஒன்று செய்கிறேன். உங்களை ஒன்றும் செய்யல அவன். ஏங்க அவரை பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும். உனக்கு 2000 சேர்த்து தரேன். கொஞ்ச நேரம் வந்து தலைமறைவா இருக்கியா? உன் கண்ணை பார்த்தா எவனுக்கடா மூடு வரும். எனி டைம் தாலி ஏற்கிற மாதிரி இருந்தா
ஏழவச்ச குபுர குயிலு செவளம் பார்த்து படிக்குது பாட்டு. இது சினிமா லிரிக்ஸ். நான் சூப்பர் சிங்கருக்கா மாத்துறேன். குபுர குயிலு செவளம் பார்த்து படிக்குது பாட்டு ஒண்ணு. நீ அட நீ தர நீ காமி. பேக் ஷாட் நல்லா பண்ற தம்பி. வர்ற ஆடிக்குள்ள உன்னை எரிச்சிருவேன். நத்திந்துவு நத்திந்துவு கண்டங்கரு நத்திந்துவு கண்டங்கரு. அதுக்குள்ள எவனோ பின்னாடி வச்சுட்டான்டா, குத்திருச்சுடா. ஆனா இடியப்பம் புளிஞ்சிய பாதியில நிப்பாட்டிட்டிய. நாளை காலையில வரும். கிரைண்டர் விற்பரா போச்சு. இந்த பெட்டிக்காரன் எதுக்கு கொஞ்சம் தள்ளிக்குவேன். பெட்டிக்கு மேல ஏறி தப்பிக்கிட்டு அறையுவேன். வாங்கி பாடுங்க. சரிங்க சரி. இல்ல சுப்பை மயன் கேக்குறான். காது கேட்க மாட்டேன் சொல்லிட்டு அவரா ஓடிரு. உசுறு பச்சா தானே ஓடிரு. இந்த சாஞ்சிட்டேன் தெய்வம் சாஞ்சிருச்சு. அவன் சோக நடமா இலக்காயா எலரேஜி நல்ல எலது படுவாசியா நன்னே நானே 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 நன்னே நன்னே நானே ஓடுதன நானே நன்னே நானே. என்ன பண்றீங்க? வண்டி லோடு அது ஏன் திருப்புறேன். வயக்காட்டுல திருப்ப முடியாது பதியும். அடி மனசு இருந்தா எங்க அண்ணனுக்கு வைத்தியம் நான் பாடல மட்டும் உனக்கு எப்படித்தே இருக்குன்னு தெரியல. நீ தாண்டா சொல்லி கொடுத்த. நீ இப்ப சொல்லி கொடுத்த பாட்டு தாண்டா எடுவட்ட வேலை. ஏன்டா அப்படி இது பண்ற? அதைத்தானே வர்றேன். டெஃபினெட்லி மைட்ட புடுங்க போடா பேப்பு. வாத்தியார் இல்லையாப்பா? அடி மனசு இருந்தா மனசு இருந்தா இன்னைக்கு செடிக்கு நான் என்னும் இந்நியாரா 1 மணி ஆயிருச்சு. எம்கேஆர் வாயில வாத்தியாருக்கு வாயில கொடுத்துட்டானே. ஒரு வாரம் சூடு இப்ப தாண்டா குறைஞ்சது மாதிரி. மனசு இருந்தா மாந்தோப்புக்கு வாடி. அதே மாதிரி செய்யக்கூடாது. கனகர்த்தகிலே ஏசன காங்கொட்டு கூட கனகத்து பொங்கு இல்லை ஏசன காங்கொட்டு கூட கனகத்து பொங்கு இல்லை ஏசன காங்கொட்டுக்குள்ளே உருட்டி முழிக்கையில ஏசன காங்கொட்டு கூட அடி உருட்டி மினுக்கையில ஏசன காங்கொட்டுக்குள்ளே உடம்பெல்லாம் சிலுக்குதடி ஏசன காங்கொட்டு அடி உடம்பெல்லாம் சிலுக்குதடி ஏசன காங்கொட்டுக்குள்ள. பொடி நடையா பொறவலே பொறுத்துறமா நானும் வரேன் வினய வீராப்பு காலை இழுச்சு ஆடுங்க. இடஞ்சல இருந்தா அவரு முண்டமா வேணாம். தப்பு. ஒரு சபையில ஒரு பொம்பளையால முண்டமா வர்றேன்னு சொல்ற அளவுக்கு நான் கேவலப்பய கிடையாது. நிர்வாணம்
வாத்தியாரே சொல்லுங்க வாத்தியாரே. நிர்வாணம்னா என்ன அது? நிர்வாணம்டா சரி தம்பி எல்லாரும் காமெடி பண்ணக்கூடாது. அவ வந்து சரி அவ்வளவுதான். அவுக்குறீங்க பூரா வானம். அதான் மண்டை நல்ல கொண்டா நல்ல மண்டை நல்ல கொண்டா நல்ல ஆத்தாடி ஆண்டவா உண்மையிலே தட்டு போற அளவுக்கு வச்சுக்க. அடி ஒய்யார நீங்க வாங்கி ஆடிடுறாங்க. பாம்பு பத்தே லேசா கண்டங்கிற பாம்பு படம் எடுத்துச்சு. அப்பயிலே பண்ண யாரு புத்துக்குள்ள கையை விட்டு சொன்னது? சக்கரவள்ளி கொட்டை சாஸ்திரம் வாத்தியாரே. கொட்டையை சாப்பிட்டு பே கூதி தெருவில் தெரியப்பா. பாட்டுத்தேன் முத வந்து தொகையற வைப்பேன், அப்புறம் பாட்டா பாடுவேன். நீங்க பாடுங்க வாத்தியாரே. அங்க விழுது 10,000 தண்ணீர் நானே தானே நன்னானே தன்னை நன்னானே தானே நன்னானே. கட்டி போடிடா கண்ணால கண்டபடி கட்டி போடிடா எந்த இடத்தில் சுகமி. இன்று இரவு 1 மணி அளவில் தாரகாரர் கற்பழிக்கப்பட்டார். ஏய் எருமாடு இந்த ஏய் என்ன வீட்ல செய்றதங்க செஞ்சு இருங்க ஒரு நச்சர். போ போ முத இதை பார்க்க வண்டி கட்டி வருவாங்க. ஓரின செருக்க பயலுகடா. ஏய் என்னப்பா ப்ரோ அந்த தண்ணி கிளட்ட முடியாது அடிச்சிட்டீங்களா? நீங்க இதெல்லாம் பார்க்க கூடாது. குச்சு குச்சு குச்சி குச்சி அப்படி வச்சு குச்சு குச்சு நினைக்கிறா உள்ள கச்சு கச்சு அடிக்கிறாடா. குச்சி குச்சி நிக்கிற புள்ள பார்த்தா பகட்டுதடி புள்ள உன்னை பரிசம் போட சொல்லுதடி பரிசம் போட சொல். வாசிடா பாட்டு தானே வெட்டிக்கார வாத்தியார. என்ன பாட்டு தம்பி வாசிக்க மாட்டேன்ப்பா, சதி பண்றியா? அடி கடலுக்குள்ள போற உள்ள கத்தரிக்காய் வாங்கி வாடி கத்தரிக்காய் வாங்கி வாடி. கடலுக்குள்ள போற புள்ள கத்தரிக்காய் வாங்கி வாடி. அடிங்கடா. அது விபூதி ஒட்டாதான் நிற்கும். டேய் டேய் பிரதீஸ்வரி, பிரதீஸ்வரி என் செல்லக்குட்டி பிரதீஸ்வரி. பிரதீஸ்வரி பிரதேஸ்வரி இல்லைங்க, நான் பிராந்தி பிளாக்கில் ஓட்டுருவேன். பிரதேஸ்வரியை பிடிச்சா இல்ல பிரகதீஷ் இங்க எங்க எங்க ஹலோ என்ன பிரகதீஷ் இப்படிதான் தடவுவானா? இது நீங்க தெரிஞ்சுக்கிற முடியாது ஒரு பாடம். உங்களை சிராக்ஸா இருக்க என்னையே எந்த உண்ணி வரைக்கும் போனாங்க. அவன் கீழே வரைக்கும் போனாரியா? அது சுதிக்கல் தம்பி. அங்க பார்க்கும்போது கூட உங்களை அடையாளம் தெரியலையா? அங்க அவன் தடவுனேன் பேம்பஸ் நினைச்சு விட்டேன்.
புச்சுக்காரி பிச்சைக்காரியா? உங்களை நான் சொல்லலைங்க. சீட்டு கட்டு பாருங்க வாத்தியார் என்னது வசனம் தெரியாத தள்ளி போ. பாடுறா என்னடா பேசுற மாதிரி வந்துட்டு காது காது கேக்குங்க நீங்க பாண்டீங்கல்ல என்ன பண்ணாரு சோளக்கொல்ல ஓரத்துல ஆ. நான் ஜாதானாலா உனக்கு வாத்தியார் எப்படி இருப்பேன். அதான் எங்க பாப்போம் நீங்க எப்படி சூம் ரேஷன் கடை போற உள்ள அரிசி வாங்கி வாடி உள்ள குட்டி அரிசி வாங்கி வாடி உள்ள தேசங்கட போற புள்ள அரிசி வாங்கி வாடி புள்ள மாமா கீழே பாருங்க. நாதம் என் சீவனே இந்த காசை வாங்க நான் அடி செந்தூர தோப்புக்குள்ளேயே செண்பகப்பு போல உள்ள செந்தூர தோப்புக்குள்ளே செண்பகப்பு பறிச்ச புள்ள ஓடி இங்க ஓடி ஆவே கட்டுனங் கோட்டா ஒன்றுடா. ஏன் முண்டை அந்த பேண்ட்டை நல்லா கட்டு சாரி ப்ரோ மறந்துட்டேன். எதுக்கு இருந்தாலும் என்ன முண்டை முண்டே சொல்றேன். நான் கல்யாணம் பண்ண வேண்டாம் முண்டை. என்ன சொல்ல போறோம் முண்டை வேணும் சொல்றா. அவருக்கு பேச்சு வராது ஒன்றைய போல. ஊருக்கு போ ஐயோ சுருக்கு வந்துருச்சு. காக்கா ஓம் பாவாடை கொடு காக்கா. ஐயோ நீ பிரதேஸ்வரி வளகாப்புக்கு இப்படித்தான் இருக்கான் இருக்கணும். சித்தப்பா அட பெரியப்பா நீ புத்தப்பா சித்தப்பா என் பெரியப்பா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்த என்னப்பா. சித்தப்பா அட பெரியப்பா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்த என்னப்பா. ஏங்க ஏங்க இடுப்புல கை வச்சுக்கிட்டு ஆனா உன் பார்வை பூரா அங்கேயே இருக்குமே கள்ளி. அட சின்னம்மா அடங்கம்மா எறா நீ வாடுனா அப்ப நான் வாடாம என்ன என்னைய பார்க்க கேன பூ இது மாதிரி தெரியுதா. அட சின்னம்மா அட சின்னம்மா ஏ பெரியம்மா எனக்கு சோறு ஓடு கண்ணம்மா. அடி சின்னம்மா அட பெரியம்மா எனக்கு சோறு ஓடு கண்ணம்மா. ஒட்டலை அடிச்சுட்டு அப்புறம் தான் பெயிண்ட் அடிப்பார் கிளியாஞ்சட்டியில. 70 வருஷமான வீடா இருக்கும் போலுக்க ஒரு பட்ட தூசி உரிச்சிருக்கடா. பொடிநாடையா பொறவளே பொறுத்துறமா நானும் வரேன் ஏனாயா வீராப்பு அர்ச்சனை பத்து அந்த 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 உருண்டா மலை ஓரத்தில் அடிய நாடகமா கேதம் நடத்த இல்ல உருண்டை மலை இந்த துவரங்குறிச்சி பக்கத்து பூரா மலையெல்லாம் பெருசா இருக்கு. அங்க மலை இருக்கு இந்த பிளேட். நீங்க வந்து 1/2 hour ஆயிடுச்சு. எத்தனை தடவை போடா வளான்றேன். சரி விடுங்க வச்சார் மன்னிச்சிருங்க. அந்த 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 உருண்டா மலை ஓரத்தில் குட்டி ஒய்யார நடந்து அடி ஒய்யார நடந்து தம்பி சிவனேசன் ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ் இருக்காங்க. பொழுதுனைக்கு நானே நின்றுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு கலைஞனும் குறிப்பிட்ட அளவு தான் நிற்க முடியும். அவங்களையும் பாருங்கள். அவங்க முடிஞ்சோடனே நான் கோடாங்க வந்துடுவேன். பார்க்குறேன் ப்ரோ.
அப்போ இங்கே ஒரு பெட்டை போட்டு படுக்கவா? எல்லாத்துக்கும் அகராதியாக பேசுகிறாங்களா? என்ன அருகில் வா தம்பி. தம்பி இது வந்து இது ரொமான்ஸ் டைம். நீங்கள் தலையிடக்கூடாது. கத்திக்க மட்டும் வெட்டியே வருவேன். அப்புறம் பிரகதி கூப்பிட்டோன்னே கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, பால் பாக்கெட்டு போடுவீங்களா? இல்ல முந்திரி பருப்பு பாக்கெட் போடும். தம்பி இந்த ஊட பேசக்கூடாது. இது வந்து லவ் சாங். ஆமா அது வேற என்ன லவ் டைம் டீ டைம். அப்புறம் சரிங்க சார், செய்யுங்க செய்யுங்க. பிரதீஸ்வரி இந்த கையில மட்டும் ஒரு 3 ஜெராக்ஸும், அந்த கையில ஒரு 2 ஜெராக்ஸ். மாரியாவே கொணட்டிக்கிட்டே பேசுறியா? ஓ இதை மட்டும் என்கிட்ட ஒரு தடவை கொடுக்கா. என்னத்தங்க? என்ன வாய் தத்தை கேக்குறாங்க? அவர் நீக்குற படம் பார்த்தவர். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு நாள் வாய்ப்பு கொடுப்பீங்களாம். என்ன தகட்டிட்டு வாரு? அதான் க்ளீன் பண்றேன். பிரதீஸ்வரி இந்த புலிகளை போட்டு உன்னை ஏதாவது நான் செய்யலாம்னு நினைக்கிறேன். இந்த கிளம்பிட்டாங்க அவர். உன்னை நினச்சிக்கிட்டு என்ன செய்ய பின்னிடுவாங்க. ஏய் மூக்கை சிந்திக்கிட்டு அறையுவேன். சரி பிரகதி நான் எங்கன படுக்க? நீ ஊர்னிக்குள்ள மட்ட மலாக்க படுத்துக்க, நான் ஏறிக்கிட்டு டமாக்கு 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 மியூசிக்கோட பண்ணுவோம்ன்றார். பிரகதி என் டவுசரை நீ போட்டுக்கிறணும். லூஸாக இருந்தாத்தான் சரியா இருக்கும். நானே லூஸ் தானே. நான் எப்படிடா உன்னை வர்ணிப்பேன் தங்கமே? எல்லாத்தையும் கலட்டி போட்டு முண்டமா படுக்க போட்டுவார். அடிக்கிறாங்க. நான் உனக்கு அடுத்த பிறவியில் அப்பாவா இருப்பேன், நீ எனக்கு மகளா இருக்கணும். உங்க 2 பேர்த்துக்கு நான் தான் கள்ள புருஷனா இருப்பேன். முண்டை முறகட்ட முண்டை உள்ளவனா? நான் அப்பே மகன்றேன். காது மசூர் வர கேட்க மாட்டேன். இல்லை நான் என்னடா சொன்னேன்? நான் அப்பா மகன்றேன், கள்ள புருஷன்றேன். நான் அடுத்த பிறவியில அடிச்சாலும் குத்தம்ன்றாங்க. என்னடா அதனால நீ என்னைக்காவது குனிஞ்சுக்கிருவியா? ஆமா குனிஞ்சிட்டாலும் அவர் ஏறி 80 சால் அடிச்சிருவார். இப்படி முண்டை குனிஞ்சானா ஒரு தடவைக்கு மேல எந்திரிக்க முடியாது. நம்ம குழந்தை பிறந்த பிரைவேட்ல தான் பிரசவம் பார்க்கணும். அந்த குழந்தைய கூட்டு போய் வசனம் தெரியாட்டா போயிரு. இதா சொல்ல விடுறா ஒவ்வொன்றா. நீ சொல்றதுக்குள்ள பூரா வீட்டுக்கு போயிரு. சரி சரி சொல்லுங்க பிரகதி. அதுக்கு 200 வாங்கி தானே இரு. எங்க நான் தொடுறேன்னா அங்கே பூரா சாப்பிச்சிட்ட மார்க் பண்ணு. நான் உள்ள வந்து மொத்தமாக இது பண்ணிட்டு மார்க் போட்டுக்கிறேன். சம்பளம் கொடுக்காம தெருவில் விட்டு போயிருவேன். செந்தூரில் உனக்கு அக்கா அந்த பச்சை துண்டு போட்ட வீட்டுக்கு போச்சுடுறா. மைக் இல்லாமே கக்கன்னு கேட்குதாடா. சிரிப்பு அக்குறான்டா. அந்த பாரு அவனை மூத்திரத்தை குடி. அவன் ரொம்ப அடிச்சிருக்கேன். என் தம்பி ஒரு 4 பேர் காமெடி பின்றேன். உன் காத்துல நான் மொத்தம் கொடுப்பேன். சும்மாவே கொடுப்பேன். ஏழை ஒன்று ஒழிப்பால ஆடாயி நெஞ்சலும் அல்ல போது பாரு. பிரகதி நீ நைட்டியை போட்டு வரும்போது நான் லைட்டை போட்டுட்டு உட்காந்துருப்பேன். நான் அந்த லைட் அமர்த்திட்டு ஒரு நைட்டியை கலெக்டருக்கு அப்படி நீ கலட்டும் போது இந்த கையோட வெட்டிடுவேன். அவன் கையை வெட்டினாலும் நான் காலை உள்ள விடுவேன். அப்படியே விடுவேன். பத்தியாத்தா உன் உடம்பு எப்படி இருக்கு? கையை கட்டிட்டு ஒருத்தர் வேடிக்கை வைக்கிறானே. என்ன முறை வேணும்? தம்பி இந்த தமிழ்ல எல்லாரும் பண்ணுவாங்களே அதுக்கு பேர் என்னப்பா? அவன் பாரு தமிழ் செக்ஸ். அது இல்லப்பா காட்டுவாசிகள். நான் ஒரு நாள் அப்படித்தான் கேட்டு பார்த்தேன். காட்டுவாசியில படம்னு வெறும் படம் மட்டும் வந்து அதெல்லாம் எங்க தம்பியை நாங்க அதான் வேலை. ஆனா அந்த மாதிரி படம் பார்க்கும்போது சவுண்டே இருக்கக்கூடாது. எங்க ஊர்ல நடந்த கதையை கேளு. பயலுக இலவட்ட பயலுக இந்த ஆபாச படம் கம்மா கரையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரியவர் வேகமாக போனார். ஏண்டா என்னடா படம் பார்க்குறிய? சத்து சத்துன்னு அரைஞ்சி விட்டு என்ன படம் பார்க்குறியா? ராஸ்கல் பிச்சு போடுவேன்.
அடித்தவர் எனக்கு மட்டும் காமிக்கலான்னு உட்காந்துட்டான். சீடியை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்ல. ஆனால் எப்படி பண்ணுறேன் பாரு, மிருகத்தில் இருக்க காமெடி சுரக்குது. நீ வந்து ஐ லவ் வசனம் தெரியாட்ட முழுங்கிடுவார். ஐ ரோ பா ஐ எவ்வளோ லேட்டாக சிரிக்கிறான் பாரு அவங்க. அப்போ முழு நாடகத்தை சிரிக்க எப்படி அவங்களுக்கு 30 வயசாயிரும். இது வந்து ஆரம்பத்தில் சொன்ன காமெடிக்கு நினைச்சு ஐ கிரீம். தம்பி அது எப்படா ஐ சொல்லுங்க எல்லாரும். அப்புறம் நான் அவன் புருஷன் ஆயிட்டேன் நமக்கு. வாடா வாடா, ஆளுக்கு ஒரு நாளைக்கு விளங்கிடுவோம். குளிச்சுட்டா சரியா போயிரும் ப்ரோ. அது காரில் தானே வர்றீங்க ப்ரோ. அந்த முருகா நான் தமிழில் தான் பேசுவேன், ஏன்னா அது தமிழ்நாடு. நான் ஏன்னா மணிரத்னம் டைரக்டரை படித்தவன். நான் உன்னை மனதால எலி பிடிக்கிறேன், காதலிக்கிறேன், நான் உன்னை விரும்புகிறேன் செவத்த தொல்லியே. நீ என்ன நினைக்கிற? அடுத்தவனை எல்லாம் நம்பி போகாத, உனக்காகத்தான். உன் கையை கொண்டு இங்கே விட போனேக்கா. இங்கே வர ஹலோ ஹலோ சாப்பிட நேரமாய் விட்டதா என்ன எக்கோ? அது என்னங்க கரண்ட் புல் மாதிரி கிருக்குன்னு இருக்கு. பால் இல்லப்பா, மினர வாட்ரு. ஏண்டா வேணா சர்ச்சு மாடா. இப்போ ஆங்கிலம். ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. ஹிந்தியில் என் தம்பி சொல்கிற மாதிரி ஹிந்தியில் சொல்லவா? கேம் லடுக்கி ஹே சப்புளு ஹே லாம் சகரகா எகரகா. என்ன சொல்கிறதே சொல்கிறாரு, டவுசர் ஓடாமே வருவோம்ன்றார். 1927 படம் போட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வயதான முதியோர்கள் எல்லாம் வந்து இங்கே அமரும் இடம். பிரதீஸ்வரி மாதிரி ஒரு மனைவி கிடைக்கணும்னு நினச்சவங்கெல்லாம் கைதுக்குங்க. ஏனாமா பெண்களுக்கே ஒப்பலைன்னா அப்போ நம்ம என் தம்பிகளுக்கு ஒப்பலைன்னா நான் ஒரு உதுத்தவைய நான் உன் கூட நடிக்கிறேன். உன்னை கட்டின புருஷன் எப்படி இருக்கேன்? அவனுக்கு கிடைக்கல எதுவும். உண்மையிலே என் தம்பியெல்லாம் சும்மா சொல்கிறாங்க. பிரதீஸ்வரி அப்படின்றது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த யூடியூப் சேனலில் தம்பியெல்லாம் கேமரா பேசணும்னு ஒன்று இருக்குது. என்கிட்ட இயக்குனர் நிறையா பேசினாங்க. முத்தையண்ணன் என்ன சொன்னாங்க, பிரதீஸ்வரிக்கு கிராம் மொட்டனாக்கு கேமரா முண்டை. இந்த ஒரு டைலாக்காக நீ பேச வேண்டியதா லென்த்தா போனேன், எப்படி பேசிவிட்டேன். அவன் இல்லாட்ட நீ நக்கிடுவ. தம்பி என்ன செருப்பிட்டு அடிங்க போகிற 200 தரேன். உண்மையிலே ஆனந்தராஜ் அப்படின்றது என்னுடைய மாணவன். அவன் ஒரே ஒரு விஷயம், நான் சின்ன வயசுலேருந்து என் ஜீனில் வந்தவன் அவன். இப்போ நான் அந்த இடத்துல இல்லாட்டாலும் நகைச்சுவையில் ஒரு சீனவே புல்லவ் பண்ணிட்டு போயிடுவேன். தனியாக பப்புனாடி ஒரு பேரும் புகழும் பெற்றவன் தான் ஆனந்தராஜ். அதே ஒன்று அப்படி இருக்கான். அவன் நம்பி நான் விட்டுட்டு போய் செந்தில் போய் டீ சாப்பிட்டு வருவேன். அவன் அடிச்சுட்டு கிடப்பேன். வந்து அவர் வந்து தொடச்சு விடுவார். நான் எவ்வளோ பெருமையாக சொன்னேன் வாத்தியார். நானும் பெருமையாக தானே சொல்கிறேன். என்ன வாடா ஓடானே பேசுறேக்கா? அடிக்கா வாக்கா அடிக்க, நீ 2 அடி அடி. அந்த அடி அல்லக்கா, அவன் எங்கே ஏந்திரியா மத்தியாக்கா? ஓ உடம்பு தாக்குமாக்கா. கல்யாணம் பண்ணிட்டு நம்ம செந்துறைக்கு வரும்போது, ஐயா இந்த நாடகத்துக்கு மூலம் நாங்கள் நடித்து இன்னைக்கு ஜோடியாக சேர்றோம். இதே யூடியூப் சேனல் எங்களுக்கு முதல் இரவுக்கும் ஸ்டாண்டு போட இடத்துல இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்டாண்டை ஊண்டி சரி அதுக்கு வர சொன்னால் எங்கே ஸ்டாண்டு போடுவாங்க தெரியுமா? கவட்டுக்குள்ளே ஸ்டாண்டு போடுவாங்க. அது இடம் பத்தாதுல, அதில் 1 லட்சம் பேரில் வருவேன் கேமரா கொண்டுக்கிட்டு.
ஏ ஏ ஏ நீ போ. அவனை போய் 2 சூம்பு அவனை. எவ்வளோ அழகா காமெடி பிசுறானே. லைட் ஃபோக்கஸ். போக்கஸ் அப்படி போக்கஸ் லைட்டோட ரோமத்தை எரிச்சு விட்டு போலாம். நான் தான் உங்க பஸ் நைட்டுக்கு டீ கொண்டு வருவேன், குடிச்சுக்கிட்டே செய்யறதுக்கு. மூஞ்சில துப்பிடுவேன். பிரேதீஸ்வரி, நம்ம குழந்தை ஆம்பளை பையன் பிறந்தா இந்த வாரு கருவை கலைச்சலாம்னு பேசுறேன். தரத்தினு முடிச்சவ விளங்குமா? 2 பேரும் கருவை கலைச்சு இதென்ன கருத்தட நிலையம்மா. ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அவனை இன்ஜினியர் ஆக்குவேன். அப்ப அவன்லாம் அப்பா வாயிருவேன். இல்லை நான் அப்பா மைசெட் இல்லடா. ஆனா காமெடியா எரியறாங்களே, என்னால பிடிக்கதே முடியுது, கை கடுக்குதே. நீ இப்படியே இருந்தா காதை சாச்சு நில்லு. என் பேரை எடுப்பேன்னு பார்த்தேன், எடுத்துட்ட. பெரிய பிரின்சிபால் வாட்ச் பண்றாரு ஸ்டூடெண்ட். பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா யாரு வேற வைக்க? அந்த குழந்தைக்கு அக்கா வேறா, பேரே அக்கா வேறாடா. பேரை சொல்ற மட்டும். ஆனா ஒரு வசனம் பேசுனா படுத்துறான்டா. எப்படி பின்றான் வேற லெவலியா. நீ வாயா, பொம்பளை பிள்ளை வந்து போட்டு ஓட்டுறதுக்கு போவோம், அந்த பைலட்டை ஆக்கி விட்டுரும். சரியா? யாரு சுப்பு பேரனா? தம்பி அவனை கொஞ்சம் எடுங்க. தம்பி கொஞ்சம் நிமிடம் சொல்லுங்க. கருப்பு, நான் கட்டிக்கிறேன்னு சொல்றேன். உன்னை பிடிச்ச கரகம் விளைகிறச்சு. வா ராமேஸ்வரம் போய் தீர்த்தாடுவோம். இன்னைக்கு உங்க மேடை உங்களை சொல்லலைங்க. வா 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 கோபப்படாத. நீ கருப்பு மனைவி வீட்டில் இருக்க கருப்பு மனைவி அவங்க சொல்றாங்க, போர் அடிக்குது, வேற பொம்பளை இருந்தா கட்டி வைன்னு என்ன சொல்றேன். அந்த அங்கிள் சொன்னாருங்க, மதுரைக்கு போறேன்னு சொன்னாங்க. இது சொல்லுது 3 வள தாய் இருந்தாலும் பரவாயில்ல, நான் லைன் பண்ணிக்கிறேன். கிரிச்சா கிரிச்சா கிரிச்சா. பாத்தியா, செய்யறதுக்கு முன்னாடி மேம்புலி வாங்குவாரு அவனுக்கு. கிறிஸ்தா கிறிஸ்தான். ஐ லவ் யூ காதல். செவ்வரளி தோட்டத்தில மரவள்ளியா, மரவள்ளி தங்கஞ்சிதான் சக்கரவள்ளியா, சக்கரவள்ளி சித்தி மகன் முருங்கக்காயா, முருங்கக்கா அண்ணே மகன் பெரிக்காவா. பார்த்தேன், அது போயிருச்சு. நம்பர் 1 கட்டி எடுத்து. மச்சான், உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணிட்டு நான் போயிருவேன், நீங்க மண்டையில முட்டிடக்கூடாது. நான் எப்பயும் மண்டையில முட்ட மாட்டேன். இது 3 நினைக்கிறேன். செவ்வரணி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சு சேர்ந்து கட்டம் பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரபும் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் போகுதும் உள்ளே. செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சு. அது எதுக்கு சின்ன சிறுசுக? என்னப்பா 20 வருஷம் அந்த வேலை தானப்பா பாக்குறேன். நீ இப்பத்தே நாடகம் பாக்குறியா? நான் வாத்தியாரு, ஸ்டூடெண்ட் தான் எல்லா பர்ஃபார்மன்ஸும். ஏன்னா எந்த கேஸ் ஆனாலும் அவன் தலையில தானே விழுங்க. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்கிற மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே வசிக்குது மனசினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீருதில்லை அன்னமே. ஒரு பாடம் சொல்லி கொடுத்து உன்னை சின்ன வயசுல ஸ்கூட்டிலாம் கூட்டு போய் நினைச்ச பலகாரம் வாங்கி கொடுத்த ஒரு வாத்தியார் முதுகுல சாச்சி வச்சு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். இதுக்கு அப்புறம் நான் ஜீவசமாதி அடையிறது நல்லது.
அடிச்சா இலக்கத்தானே செய்யும். சும்மா வேடிக்கை பார்க்கறாங்க. ஒன்றும் செய்யலையா? அது நான் ஒன்றும் பண்ணல ப்ரோ. ஒரு எலி ஒண்ணு தட்டணிச்சு வேணா பொந்து அடிக்கல வச்சாரு. யாரும் சிரிக்கல பொத்து. வரி சொல்லுங்க வாத்தியாரே. கொட்டுகிற அருவி இல்லே. அது முடிஞ்சு. அப்ப இவ்வளவு நேரம் கோமாலதான் தெரியா? செக் பண்ணா அடிக்கிறான் பாரு. ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சோகம் இருக்கும். சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா சொந்தத்திலும் இடம் இருக்கும். சொந்தத்தில இடம் இருந்தா சொர்க்கத்திலும் இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. என்னையா வெட்கமது உங்களுக்கு இல்லை, வெட்க மறந்தா பொம்பளை இல்லை. உன் முடிவுதான் என்னடா? அவ்வளவுதான், பாட்டு முடிஞ்சு. நீ பாடுமா? பாதி வரையும் நீ பாடிட்டியல்ல. பாரி எனக்கு மறந்து போய் உன் நேரம் கூட வளச்சனா. ஆசையே சொல்ல நினைச்சேன், சொல்லாமத்தான் விட்டேன். நீ சிவரளி கூட்டத்தில உன்னை நினைச்சேன். தெரிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரெல்லாம் ஆசை அடங்கலையா? அப்ப அந்த காமம் இன்னும் இருக்கு. ஆசை அடங்கல சக்க 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 தில்லும் மேராக்கே. இப்ப இந்த பாட்டை பாடுறா. இப்ப பாடல. இப்ப நான் பாடுற வரியை நீ பாடணும். தில்லும் மேரலே சக்கரா பெந்துகரனோ மெல்லு கண்டாலி குன்றி ஒரு குத்திலே குன்ற மெல்ல மெல்ல ஹேசகரு மேதுள்ள கலசு பொள்ளு லலுவுல லாலலலா லாலல. உலக சாயரும் கோயில் பாடுவா. கைதட்டலாம். ஹிந்தியில பாடி இருக்கணும். எனக்கே தெரியாத மொழிடாது. ஆனா என் தம்பி கைதட்டலாம். சூப்பரா என்னைய காப்பாத்தேன் பாடுறா. உடனே பாரு தொலைச்சிட்டு நீ வாத்தா. தம்பி இந்த இருக்கிற ஆளு போயிடக்கூடாது. இப்ப அண்ணன் வந்துருவேன். சரி, ஏன் அதே காதல மாதிரி அடுத்த பப்புன்னு என் தம்பி சிவனேசனையும் ரசிக்கணும். சரியா தம்பி? கைதட்டுங்க. ஒவ்வொரு கலைஞனுக்கும் தனித்திறமை உண்டு. என் தம்பியை தம்பியா பார்க்கணும், அண்ணனை அண்ணனா பார்க்கணும். அதுக்காக இவர் அப்பத்தானே சொன்னேன், இவர் மாதிரி அவர் மாதிரி யாரையும் சொல்லாதீங்க. உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன். என்னை எரிச்சுறது நல்லது. சரி, ஏன் காதலையும் சொல்லவா? மச்சா 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 சமச்சானே, இந்த அழகு சீனே ஓ மேல தானே சமச்சீனே. மச்சா 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 சமச்சானி, அழகு சீனே ஓ மேல தானே சமச்சீனே. நான் பூ முடிச்சு பொட்டு வச்சேன் உறவுக்காகத்தான். எந்த ஊர்ல ரொமான்ஸா போய் எந்த புருஷன் போய் இப்படி பண்ணிக்கிட்டு சரி போனா லேசா போய் கையை தொடுன்னு தானே சொன்னேன். அங்கே போய் ஏன் அது பண்ற? கிளறுனா தாண்டா ரெண்டாவது தாண்டா கிழங்கு கிடைக்கும். கிளறு கிழங்கு பயலு கொடூரமா நான் பூ முடிச்சு பொட்டு வச்சு உறவுக்காகத்தான். நான் கண் விழித்து காத்திருந்தேன் வரவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுரு வாழுது. மச்சா 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 சமச்சா, இது அழகு சீனே ஓ மேல தானே சமச்சீனே. பாட்டு மறந்துச்சாக்கா? இல்ல மாமா, கணேஷ் போல வாட வருது. அப்படியே கணேசனை போடுற அளவுக்கு வந்துட்டு யா சத்தியமன் உண்மையில வருதா? சத்தியமா வந்துச்சு. உள்ள வாங்க, எரிக்கிற நேரம் வந்துருச்சு. போங்க. உனக்காக காத்திருந்தேன் நெடுநேரம்தான். நான் தூங்கி ஆனதையா பழுதானதா. மாமன் பொண்ணு அத்தை முறை முறை சேருதா.
அம்மா பாபா யானை தூக்கிட்டு வா ஏ ஓடலே உசிடுமா ஒட்டி கொண்ட மாமனே என்ன கட்டி கழிச்சாலும் நீ எனக்கு காவலே உன்னை நெஞ்சில் நினைச்சு மஞ்சள் குளித்து மஞ்சத்தில் வாழ்கிறேன் குச்சியை கொண்டு வந்து வாயில வைக்க தானே வந்தேன் உழந்துரும் புராணி காணினமே புகழ் வாழனோ என்ன சராஜாயினே இணையானோ பலவன வாசினியோ புகழ் வாழனோ வாழ்க்கையில நீ உடைய துணையாகணும் உன்னை கண்டுகிறேனையா நீ புருஷனா நீ இருக்க இடமெல்லாம் எனக்கு அரசனா ஒரு சித்திர வாசத்தை முத்தடி கொடுத்து முத்திரை பதிக்கத்தான் எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு செல்ல மேலதான் நேச வச்சேனே நான் பூ முடிச்சு பொட்டு வச்சு உறவுக்காகத்தான் நான் கண் விழித்து காத்திருந்தேன் வரவுக்காகத்தான் எப்பத்தான் 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 வருவீங்க ஏன் உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக ஆடுது மச்சான் 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 ஆசை மச்சானே இது அழகு சீனு மேலதானே சோச்சேனே